என்னல ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் இனிப்பு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் இப்போதான் ஏன்னா காலையில் ஒரு நல்ல நேரம், அடுத்து வந்து ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு நல்ல நேரம் இருக்குது. அதனால் நாங்கள் 10 மணிக்கு மேலே வச்சுருவோம். ஏன்னா ஒர்க்கு நைட் 1 மணிக்கு தான் தூங்கணும். இப்போ காலையில் எந்திரிச்சு கிளம்பி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பொங்கல் வச்சு இனிப்பை என்ஜாய் பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. மேடம் வந்து காஸ்டியூமை பார்த்துக்குங்க. அதை நான் பின் கேமராவில் காட்டுறேன். அவங்க நேற்றே சொல்லிட்டாங்க நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம இன்னைக்கு பொங்கல் ஃபங்க்ஷன் வச்சு என்ஜாய் பண்ண போகிறோம். ஆமாம், நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கோலம் போட்டதெல்லாம் போட்டிருப்பாங்க, அதையும் பாருங்கள். அப்புறம் சாப்பாடு நிறைய எல்லாமே சம்திங் எல்லாருமே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு பொங்கல் விழாக்கு வந்து. நீங்கள் எதாவது சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி பாருங்கள், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்ல நல்ல விஷயம் நடக்க போகுது. தைப்பியாக இருந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஓகே, நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடி வெள்ளைக்கான பண்ணிக்க அவங்களுக்குலாம் போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இன்னைக்கு காஸ்டியூம் தான். இந்த சேலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன 3, 4, 5, 6 மாசம் இங்கே பாருங்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா. இந்த சாரி நம்ம கிட்ட இல்ல, இப்பயே சொல்லிடுறேன், சாரி நம்ம கிட்ட கிடையாது. சாரி நம்மகிட்ட கேட்காதீங்க, இந்த சாரி நம்மகிட்ட இல்ல. பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சுபா ஆரி ஃபேஷன் சிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுத்தது. இன்னைக்கு தான் வேர் பண்ணிருக்கேன். இது ரொம்ப பழைய சாரி தான், ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கட். பொங்கலுக்கு அப்புறம் இந்த கலெக்ஷன்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பொங்கலுக்கு அப்புறம் கேளுங்க நம்ம கலெக்ஷன்ஸ். இந்த கலெக்ஷன் ஃபுல்லாமே நம்ம யோகாயின்னு சொல்லி தான். இது செயின் எல்லாத்துலயுமே வேற அப்படி சொல்றேன், தங்கம்னு சொல்லி ஏமாத்தலாம்னு நினைச்சேன். நம்ம அது சொல்ல வேண்டாம். அப்படி நம்மளுடைய பொழப்பை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முருகன் டாலர் பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சஸ்ல வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 2 மயில் இருக்க மாதிரி அழகான ஒரு டிசைன். அதுக்கடுத்து வந்து இது 40 இன்ச்சு 38 தான் வரும். ஆமாம் 38 இன்ச்சஸ் தான் வரும். மயில் போட்டது லாங் செயினாக போட்டிருக்கேன். அதுக்கடுத்து சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான அட்டிகை போட்டிருக்கேன் பாருங்க. அதுக்கு ஜிமிக்கியும் வந்துடும் உங்களுக்கு. இது இல்ல இன்னொன்று அது கூட மாடல். இந்த தோடு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு, எது வேணாலும் வாங்கிக்கலாம். சரி அப்படி போங்க. இப்போ வந்து உள்ள வந்து சில பேர் வேலைகள் அந்த பூ சுத்துறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் வைக்க போறோம். ஏன் தெரியுமா? ஏன்னா சாப்பிட மாட்டோம், வேஸ்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பொங்கல் போதும், இந்த பல்ல வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா கூட சரி 2 பொங்கல் வச்சு சாப்பிடலாம், ஒரே ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொங்கலோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. சந்தனம் மணக்குது, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நேற்று நைட்டே ஃபுல்லா பண்ணியாச்சு. நேற்று நைட்டு கொஞ்சம் சில ஒர்க் இருந்துச்சு. உங்களுக்கு இதை காமிக்கணும்னு நினைச்சேன், அந்த வீடியோலாம் காமிக்க முடியல. ஆமா, அது காமிக்க முடியல. நேற்று எடுத்துட்டேன், ஆனால் வீடியோ கொஞ்சம் எடுத்து போஸ்ட் பண்ணேன். அது எந்த அளவுக்கு போயிருக்கு கூட. இப்போ போய் நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸ் போயிருக்கு அப்படி போயிருக்குன்னு பார்த்துட்டே இருப்போம். இப்போ அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. எவ்வளோ போயிருக்கு கூட இப்போ தெரில. இப்போ பார்த்தா கூட தெரியல எனக்கு. நான் போய் பார்க்கவே இல்லை, இன்ஸ்டாவே பார்க்கல. காலைல ஒரு வீடியோ போட்டேன் நீ கோலம் போடுற மாதிரி, அந்த வீடியோ கூட என்ன போய் பார்க்கலன்னா அந்த அளவுக்கு வந்து பிஸி ஆகிப்போம் நாங்கள்லாம். ஓகே, எல்லார் வீட்டில் எல்லாரும் 6 மணிக்கெலாம் சில பேர் பொங்க வைப்பாங்க, சில பேர் வந்து 4 மணிக்கெலாம் பொங்க வைப்பாங்க, சூரியன் உதிக்கிற டைம் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நம்ம விளாக் எடுக்கிறதுக்காக வந்து பொங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பான முறையில் கமெண்ட் வச்சுக்கலாம், ஓகேவா? விளாக்லாம் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் ஏங்க கீரமங்கலம் போகலான்னு கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் வராமல் இருக்காது. நெக்ஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாங்கள் போகலாம் தான் பிளான் பண்ணோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனால அதுக்கே நேரங்கள் சரி. நைட் நாங்கள் தூங்குனதே 2:30 தான் தூங்கணும். 1:45 மேலே தான் தூங்கணுமே. ஒர்க்கு அவ்வளோ வேலை இருந்துச்சு. கடை வேலை போய்கிட்டு இருக்கு. அங்கேயே அடிக்கடி நம்மளை கூப்பிட்டுறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். இந்த வருஷம் போக முடியவில்லை. ஏன்னா அதுவும் வேலை காரணமாகத்தான் எந்த இடத்துக்குமே போக முடியல.
அக்காவும் வாடா வாடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா போக முடியல, கஷ்டமா இருந்துச்சு. அத்தையுமே வாடா வாடாந்துனால அங்கேயும் போக முடியல, அதுவுமே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, சரி போக முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு வேலை விஷயமா இருக்கோம், என்ன பண்றது அப்படின்னு தட்டி கழிச்சாச்சு. ஏதாவது பேசுங்க, ஏதாவது கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நீ உண்மையே இருந்தாங்கன்னா அவங்க யார் வீடியோ பாப்பா? ஏறாமா நீ கடைன்னு சொன்னோடனே கடை பக்கத்து போய் சிந்தனை கடைக்கு போயிருச்சு. வளையலுக்கு இது சிமிக்கி கேட்டிய அதே யோசனையே இருக்கு. அதனால வேற ஒன்றும் இல்லை. டக்கு டக்குன்னு வைங்க, பொங்கல் வச்சு விட்ருவோம். டைம் இல்லை, இந்த பாட்டு எடுக்கணும்ப, ரீல்ஸ் எடுக்கணும்ப, ஒரே ஆட்டமாக இருக்கும். இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஒரு பாட்டு பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அந்த பாட்டு பண்ண போறேன். அந்த பாட்டா? வண்டிக்கான சொந்த ஊர் மதுரை. அது நிறைய பேர் ட்ரெண்டிங்கே முடிய போகுது. நீங்க மட்டும் தான் இன்னும் நாங்கள் எப்பவுமே ட்ரெண்டிங் முடிஞ்சு நாங்கள் ட்ரெண்டிங் ஆயிரும் அந்த பாட்டில். இல்லை அந்த பாட்டு ஒரு சொன்னாங்க, இந்த பாட்டு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு நீங்கள் இன்னும் பண்ணவே இல்லை, உங்க நீங்கள் பண்ணுவீங்கன்னு வெயிட்டிங் அப்படி சொன்னாங்க. அந்த வீடியோ கீழே பாருங்களேன், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு. உங்கள் வீடியோக்காக தான் வெயிட்டிங்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. அவங்களுக்காகவே பொங்கலுக்காக எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. வச்சுருக்கு அப்படி சொல்ல முடியாது, எடுக்கவே டைம் இல்லை. இருந்தாலும் சரி அன்னைக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எடுக்க போகிறேன். அவ்வளோதானே, பூ சுத்துறது தானே. ஆமாம் சுத்து. அப்படியே கட்டணும், நூல் தான் வச்சு அப்படியே கட்டி விட்ரு. அப்படி சுற்றி விடு. மஞ்சக்கலங்கு பொங்கப்பானே. சிங்கம் வந்துட்டாரு. நேற்று ஒரு காஸ்டியூம், இன்னைக்கு ஒரு காஸ்டியூம்ல போட்டுரு. இன்னைக்கு சந்தனம். குத்து விளக்கே ஒரு குத்து விளக்கு வச்சு அதை நான் சொல்லணும், நீ சொல்ற. சொல்லலாம், அழகா இருக்கும். சொல்ல மாட்டேன், நானே சொல்லிக்கிறேன். அம்மா எங்கள் வீட்டு குத்து விளக்கு வந்து இன்னொரு குத்து விளக்குக்கு வைக்குது. ஓகே, குத்து விளக்கு பூ சுத்தணும்ல மையே. ஆமாங்க, மகியை காமிச்சிட்டியா? மைய என்ன காட்டல, இங்கிட்டு காமிச்சு. இப்படி அம்மாட்ட வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. அம்மா பக்கமா பக்கத்துல உட்காராத, உட்காந்துடாத, நின்று. அம்மா கையை வச்சுக்கோ. அங்கே 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 கையை கட்டி இப்படின்ற அம்மா கிட்ட. ஆ நல்லா இருக்கு. சிங்கமா இருக்கேன். என் மகன் டைலாக் வரும்ல, என் மகன் சிங்கமா இருப்பேன் அப்படின்றது என் மகனுக்கு பொருந்தும். சொல்லிடக்கூடாது, இந்த என்கிட்ட கிளம்புது. இப்போ சிங்கம் அப்படிதான் எங்கேயும் நிற்காது ஒரு இடத்துல. ஏய் தம்பி, கத்தியில் விளையாடக்கூடாது. போய் பாரு, செல்லு பாரு, இன்னும் ஓடிக்கிருக்கு. என்னமோ ஓடுது பாரு. அஜோ டிங்கு டிங்குன்னு ஓடுறா, ஓடுறா ஓடுறா ஓடுறா. இப்போதான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு. ஓகே, ரெடி. பூ சுத்தணும், அதுலேயும் பூ சுத்தணும். முடிஞ்சு. அழகா இருக்கா? ஓகே, அப்படி எடுங்க எடுங்க, விளக்கு எடுத்துட்டு போங்க. நீங்க பாருங்க, தங்க கடையே தூத்துரும் போல இருக்கு. போங்க, வரேன். பானை எடுத்துட்டு வருவா, நீனே எடுத்துட்டு வந்துரு. வந்து வாங்க வாங்க. எல்லாத்தையும் வச்சிருவோம். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது, அடைச்சி நிழல்ல வச்சிருவோம். போங்க, கரெக்டா இருக்குமா? இங்க வெயில அங்கே வெயில் ரொம்ப அடிக்குது. வெயில் அடிக்காத அளவுக்கு ஏதாவது பண்றேன். அங்கனுக்குள்ள வச்சா கரெக்டா இருக்கும். இங்க வரைய வாழைப்பழம் திருண்டு தோலை வச்சிருக்கோம். அங்க கொண்டு போயிட வேண்டியது. காரு வெயில் அடிக்குதா? என்னால வெயில் அடிக்குது. அடுப்பு கொண்டாந்து வைக்கணும்ல. அடுப்பு வந்துருச்சு, மட்டை வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஏன் அங்கே வைக்கல காரணம்னா வெயில், அதனால இங்கே வைக்கிறோம், நிழலாக இருக்கும் அப்படின்னு. இல்லை, என் மனைவிக்காகத்தான். என்னல எல்லா காரியத்துக்கும் வெளில போட்டாச்சு. இந்த மட்டையை 3 நாளைக்கு முன்னாடி எங்கள் மாமா வந்து வெட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. காய போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏற்று தான், ஒரு நாளில் தான் காஞ்சிருக்கு. அது ஏன்னா நேற்று 2-3 நாளாக மழை. இது எடிட்டிங் வீடியோ இல்லைடா, ஷார்ட்ஸ் வீடியோடா.
ஆனால் எனக்கு இங்கே ஓகே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வீட்டுக்கு ஏற்றாப்புல நல்லாயிருக்கும். மேடம் வந்து வேர்க்கும், வெயில் கரெக்டாக இதுவும் வாசல் தான் நமக்கு. இருந்தாலும் இந்த நாங்கள் மரம் வச்சனால எங்களுக்கு இந்த இடத்துல நம்ம சொந்த வீட்டில் பொங்கல் வைக்கிறது ஒரு ருசி இருக்கு. ருசி இல்லைல்ல, குசி இருக்குங்கிறேன். ஏன் அந்த நேற்று வாங்கின இலையை தான் இப்போ கொடுத்துருக்கேன். ஜில்லுன்னு இருக்கு அந்த இடமே. இதுதான் நாங்கள் சொன்னேன்ல சிண்டு வச்ச மரம். அது வீட்டுக்கு முன்னாடி சூப்பராக இருக்கும். நிறையா இது வச்சுருக்கோம். ஆனால் வந்து இந்த பக்கத்து புங்க மரம் வச்சோம், அது மாடு காய் ஏதாவது பிச்சுட்டு போகுது. இந்த இதில் எல்லாம் இருக்கும். காருக்காக வச்சோம், கடைசியில் கார்னு பட்ட முடியல இந்த இடத்துல. நான் எனக்கான வேலையை மாற்றிக்கிட்டேன். இவன் அப்புறம் நிறைய செடியை வாங்கி வச்சுட்டோம். இந்த ஒரு ஆசை வளர்க்கணும்னு. இன்னொரு செடி உள்ளே இருக்குது, ஆனால் அது தெரியாது. மெயினாக அந்த மரம் வளர்ந்தது காரணம் வந்து மாறா தான். எங்கள் மாறா இருக்கேன், இந்த அருகா பாருங்க, அப்படியே நிற்பேன். அப்படியே வெள்ளை திராட்சை சாப்பிட நான் வாங்கினேன். கடைசியில் ஸ்வீட்டு எல்லாம் இங்கே வந்துருச்சு. சாமிக்கு போக நம்மளுக்கு நமக்கு போக தான் சாமிக்கு. கருப்பு திராட்சை சாப்பிட்டு அடிச்சாங்க. வெள்ளை திராட்சை நாங்கள் தான் சாப்பிடணும். வாழைப்பழம் கொடுத்தா நல்லாயிருக்கும், வெள்ளை திராட்சை கொடுத்தா நல்லாயிருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வெள்ளை கவரில் இருந்துச்சுடா. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் இந்த வீட்டுக்கு சீட்டு போடுறது தான் ப்ராசஸ். ஆமாம் ஆமாம், காலையில் வெள்ளனை ஒரு 8 மணி இருக்குமா. இந்த வருஷம் ரொம்ப வெயில், 10 மணிக்கு நல்ல நேரம் இருந்துச்சு. அதனால் அந்த டைம் சரியான மழை. இந்த இடத்துல கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்குது. ஏற்றிட்டேன் கொஞ்சம். அடியாச்சு. இல்லை நீ வாடு வச்சிடா. அதில் சட்டி கிட்டிலாம் கறியா இதாகுது, நிறைய எரியிற மாதிரி இருக்கு. எடுத்து வச்சிருக்கேன். ஐயோ, ஸ்லோமோல எடுத்து வச்சிருக்கேன். இல்லை இதில் எடுத்துட்டேன். பூரா ஸ்லோமோல இருக்கிறேன். ஆமா, பொங்க வைக்கலையா? வச்சுட்டு இருக்காங்க, பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா. நம்மளால ரொம்ப நேரம் உட்கார முடியல. எப்பயுமே அம்மா தான் எல்லாமே நம்ம ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பொங்க வைக்கிறது வந்து அம்மா தான். எனக்கு பொங்கலாம் வைக்க தெரியாது, அதனால் அம்மா வைக்கிறாங்க. சாப்பாடு எல்லார் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். எல்லா வீட்லேயும் பொங்கல் நல்லபடியாக பொங்கிடுச்சான்னு சொல்லுங்கள்.
கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்காக போய் பார்த்தீங்கன்னா வீட்டில் பொங்கிருச்சா அப்படிலாம் கேட்போம். அதெல்லாம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு. நாளைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் சில பேர் ஆடு மாடு வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா நாங்களாம் மாட்டுப்பொங்கல் தான் ஃபஸ்ட்டு வச்சோம். அம்மா எங்கள் வீட்டில் வந்து ஆடு எல்லாமே இருந்துச்சு. அப்போ ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாட்டுப்பொங்கல் தான் வைப்போம். இப்போ மாடுலாம் இல்லை, எதுவுமே ஆடு தான் வளர்த்தோம். ஒரு நிறைய ஆடு வளர்த்தோம். அதனால் மாட்டுப்பொங்கல் வச்சு இப்போ அந்த ஆடு மாடுலாம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு ஒரு 2 ஆடு வாங்கி கூட நான் வளர்க்குறேன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். சரி எனக்காவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இனி வேறு கோயிலுக்கு வேறு கிடாக வெட்டுற மாதிரி வருது. அந்த டயத்தில் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ 2 ஆடு சேர்த்து வாங்கி அம்மா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பார்ப்போம். ஆமாம்மா, கடையை வச்சுட்டோம்மா. கரெக்டு தான் எங்கள் அம்மா சொல்றது பாருங்க. இனிமேல் ஆடு மாதிரிலாம் மேய்க்க முடியாது, கடையை வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தான். எங்கள் அம்மா தான் இனிமேல் வந்து எங்களோட எம்ப்ளாயி எங்கள் அம்மா வந்து கடையோட மேனேஜர். சரியாராம்மா? எங்கள் அம்மா தான் கடையோட மேனேஜர். இனிமேல் அதில் பொறுப்புகள்லாம் எங்கள் அம்மாவுக்கு ஒப்படைக்கப்படும். எப்பயுமே எங்கள் அம்மா தான் எப்பயுமே. என்னடா என்னமோ வீடியோ பேசிக்கிட்டு இருக்காங்க, குரூப்ல பேசிக்கிட்டு இருக்காங்களா? சரி, ஓகே டன். எல்லா வீட்டில் நல்லபடியாக பொங்கல் பொங்கட்டும் மங்களகரமாக. என்ன சொல்ல வேற என்ன நான் மிஸ் பண்றேன் இன்னைக்கு நான் நிறைய மிஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா, அம்மா அப்பா எல்லாத்தையும். இல்லை, நம்ம வீட்டுக்கு இன்னும் வந்து பொங்கல் வைக்கல. மேபி நெக்ஸ்ட் இயர் கூட வைக்கலாம் வந்தா. இங்க வந்து வைக்கல, அதுக்கு ஃபீல் பண்றியா? ஓகே டன், புரியுது. அது ஒரு இதா இருக்கு. புது வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா இன்னும் வந்து பொங்க வைக்கல அப்படின்ற மைண்ட் செட். ஓகே, நான் எதிர்பார்த்தது இந்த வருவாங்க வரேன்னு சொன்னாங்க. பட் வந்து இந்த பொங்கல் லெக்சர் அங்க போயிட்டாங்கல்ல, அதனால வர முடியாது. புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து சின்ன குழந்தை கிடையாது, எருமை. சரி சார், நீங்க பெரிய மனுஷன் தான் சார். நீங்க எனக்கு குழந்தை தான். நீ எவ்வளவு பெரிய மனுஷனாலும் எனக்கு குழந்தை தான். நாங்க வந்து இப்ப பொங்கல் ரெடி ஆகிருக்கு எங்களுக்கு. வேற என்ன மிஸ் பண்றது? பொங்கல் அன்னைக்கு பசங்களோட போறது அந்த மாதிரிலாம். அது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சோம். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ள வேற ஆகி போச்சு. புள்ளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தாண்டா ராமா சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணேன். இந்த பொங்கல் டயத்துல மிஸ் பண்றேன்னா நாங்க பைக் எடுத்து நல்லா ரவுண்ட் அடிப்போம் பொங்கல் அன்னைக்கு. இப்பதான் உனக்கு ஒண்ணு வந்துருச்சு. ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே. என்னடா சிண்டு இப்படி சொல்லிட்டான். இப்படி சொல்லிட்டாரு. இதே எங்க ஊரா இருந்து கீரமங்கலமா இருந்துச்சுன்னா இந்நேரம் 30 வண்டியில போயிருப்போம். அப்படி இருக்கும் பொங்கல். அதுதான் பொங்கல். சும்மா வீட்டுக்குள்ள இருந்துட்டு இந்த அவனை பாத்துக்கிட்டே மயனை பாத்துக்கிட்டு உன்னைய பாத்துக்கிட்டு தெரியுது பொங்கலா. கடைசி போன கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட சண்டை போட்டு போன ஞாபகம் இருக்கா? வேளாங்கண்ணி அழுத, மூக்கால அழுது. நான் மாசமா இருந்தேன், அதோட விட்டு போயிட்டான். நீங்க அப்படி சொல்லு, நீங்க தான் வழி அனுப்புனீங்க. சரிங்க சார். அந்த மாதிரி அது கொஞ்சம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப மிஸ்ஸா தெரியல. இப்போ ஒண்ணு மெயின் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பொங்கல் வைக்கலையேன்னு ஒண்ணு, அது ஒரு இது, வேற ஒண்ணும் இல்லை. இது நல்லபடியா வச்சாச்சுல, விடு. நம்ம முடிச்சு நம்ம வீட்டுல வச்சாச்சு. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா கீரமங்கலம் போக முடிஞ்சா கண்டிப்பா போயிருவோம். கடை வச்சுக்கிறனால எங்கேயுமே நகல முடியல. இப்பவுமே இந்த வேலையை முடிச்சுட்டு கடைக்கு போடும். அந்த வேலை நிறைய இருக்கு. அது மெயினா அதுதான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் கேட்பீங்க, அவங்களுக்கு பொங்கல் தானே கேட்பீங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஸ்டேட்ல இருந்தா நம்ம இதுல வந்து வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு பொங்கல் எல்லாம் கொண்டாந்து போறோம். அவங்க ஹிந்திக்காரங்க தான் நமக்கு ஒர்க் பண்றாங்க. ஏன்னா இதே கேள்வி அக்கா கேட்டா, என்ன நான் சொன்னேன் வேலை இருக்கு, கடை வேலை பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்றேன். அவன் வந்து நம்பல. என்ன அவங்களுக்கு எல்லாம் பொங்கல் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னா, அப்ப இந்த மாதிரி சொல்ல வந்து புரிஞ்சிடும். கடைக்கு போனா நான் போட்டோ அனுப்புறேன். ஓகே டன். நமக்கு டீஸ் நாங்கள் நிறைய பேர் தான் மிஸ் பண்ணுறோம். அக்கா ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம், எங்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம், நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் மீட் பண்ணுவோம். கடை ஓப்பனிங்க்கு எல்லாருமே வருவாங்க. என்னன்றமா? கண்டிப்பா. ஓகேவா? அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா எங்க அக்காவும் ஷாப் இது ஆபீஸ் ஓபன் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல ஓபன் பண்றது அதே டேட்ல அன்னைக்கு அங்க போறாங்க. நம்ம இந்த டேட்டுக்கு அங்க அக்கா ஓபன் பண்ண, நாங்க இங்க ஓபன் பண்ண. நல்லபடியா 2 அண்ணன் அக்கா நம்பி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போறீங்க, சந்தோஷம். ஓகே, நமக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு வராது பண்றீங்க. வெள்ளம் நுழைக்கும் வெள்ளக்காரன் நேரமா பொங்கல் வந்து வச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னும் என்னோட போஸ்ட்ல நிறைய பேர் எங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ராம்யோகா எப்போ போஸ்ட் போடுவாங்க, என்ன அவுட்ஃபிட் போட்டிருக்காங்க, என்ன கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, ராம் எப்படி டீசன்சி ட்ரெஸ் சென்ஸ் பண்ணியிருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வரும், ஒன்னொன்னா வரும். அது மாதிரி என்னோட சட்டை நிறைய பேர் கேட்குறாங்க. நான் போடுற சட்டையை பரவாயில்லையே. பாய்ஸா கேர்ள்ஸா? இல்லை கேர்ள்ஸ் இருந்தால் ஹஸ்பண்டு கேட்கலாம், அந்த மாதிரி சொன்னடா. ஏன்னா தப்பாவே புரிச்சுக்காங்கடா நீங்கள் எல்லாருமே. என்ன நினைச்சா? நான் நினைக்கிறேன் கூட நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன்
அப்போ யாரை நினச்ச? யாரையும் நினைச்சு சொல்லுங்க சார், யார் நினச்சி? சண்டை ஓட்டல அதை நினைச்சு. உன்னோட சண்டை போட்டனா? உன்னோட எப்படா சண்டை போடாம இருந்திருக்கே? இவட புதுசு சண்டை இருக்கிறனால இப்படி இருக்கிறோம். சண்டை இல்லைன்னா சண்டை லைஃப்ல கண்டிப்பா இருக்கணும். உன் கூட சண்டை ஒரு ஆடா அப்பா சாமி. லைஃப்ல இருக்கணும். உன்னோட இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் தான் சத்தியமா. ராமா யாராவது கல்யாணம் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன ராமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றியா? நேராக போட்டுக்குவோம். செப்பல்ஸ் வரும் அங்கே. நல்லா நுணுக்கி கொடுங்க. எங்கே உடச்சு வைக்க? ரெண்டு சைடு வை. சும்மா தனியாக கீழே விட்டு அந்த பக்கத்து தனியாக கீழே விட்டு ஒரு தேங்காய் உள்ள தனியாக ஒரு சைடு வச்சுருக்கோம். ஒரு தனி தேங்காய் தண்ணி கிடைக்கும். குருவி விற்கலாம்ல? காமி அந்த இதில் எடுத்து இல்லையா? அப்படி காமிச்சு மணி இருக்கு. வாங்க சிந்து. எடுக்கிறானா? எடுத்துட்டேன். காலில் விழுந்தேன். நம்மளுடைய வீட்டு பொங்கல் வந்து சூப்பரா ஹாப்பியா சந்தோஷமா முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த வீடியோ. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகலை. நிறைய பேர் சொன்னீங்க நோட்டிஃபிகேஷனே எங்களுக்கு வரமாட்டேஇருக்கா ஏக்கா அப்படின்லாம் கேட்டீங்க. அது என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கே தெரில. சரி பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி நாங்களே விட்டுட்டோம். ஓகே, பார்க்குறவங்க பாருங்கள், சந்தோஷம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து நம்மளோட ஷாப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே சிவகங்கையில் இருக்கவங்க, மதுரையில் இருக்கவங்க, பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப் விசிட் பண்ணி பாருங்க. 28 ஓப்பனிங். இந்த ஜுவல்லரியில் உங்களுக்கு எந்த ஜுவல்லரி பிடிச்சிருந்தாலும் சிங்கிளா வாங்கிக்கலாம், செட்டா வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படியே வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.